அன்பார்ந்த விஸ்வமிஸ்ஸல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேமமாக இருக்கணும். அன்பார்ந்த மீனராசியர்களே, மீன ராசியில் ராகு, 7 கேத்து, 3 ராகு, 12 சனி பகவான். இப்போ மீனராசிக்கு வந்து உஷார்னா ஏன் உஷார்? ராசியாதிபதி 3 மறைகிறார், லாபஸ்தானாதிபதி 12 மறைகிறார், லக்னத்தில் ராகு, 7 கேத்து. இப்போ மார்ச் ஏப்ரல் மே இவங்க மாற போகிறாங்க. ராகு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறார், குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போடுகிறார், கேத்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ஜென்ம ராசியில் இருக்கின்ற ராகு கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க, மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க, டாக்டர்கிட்ட போய் பீரியாடிக்கல் செக்கப் நல்லா பண்ணிக்கோங்க, கரெக்டான மருந்து மாத்திரை டாக்டர். இப்போ 7.5 ஆண்டு சனி பகவானில் 2.5 வருஷம் முடிஞ்சு அவர் நம்ம ராசிக்கு 2.5 வருஷம் வரப்போகிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் உஷார், நடக்கச்சே ஒழுங்காக நடக்கும், தடுக்கி விழாதீங்க, காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க, எலும்பு முறிவு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க, கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, தோல் சம்பந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, ஸ்கின் அலர்ஜி, கண்ணு செக் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட. ஒன்றும் இல்லை சார், பார்த்து சும்மா செக் பண்ணிக்கோங்களேன், நல்லது தானே. இதுதான் இந்த கிரகங்கள் வரத்துக்கான பலன். ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, டாக்குமெண்ட் கரெக்டாக பார்த்து வாங்க. விற்கச்சே அந்த பிரச்சனை இல்லை, வாங்கச்சே தான். ஆசையாக இருக்குது ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாங்குங்க, தப்பு கிடையாது. ஜாக்கிரதை. இந்த ஜாக்கிரதை என்பதற்கு தான் கிரகப்பெயர்ச்சி. 2025 உங்களை ஜாக்கிரதைன்னு சொல்கிறது மீனராசி. குழந்தைகளோடு அன்பாக இருங்க, பசங்களோட கருத்து வேறுபாடு வேண்டாம், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருங்க, மனைவியோட ஃப்ரெண்ட்லியாக இருங்க, மனைவியோட கருத்து வேறுபாடு வேண்டாம். பூர்வ ஜென்ம தொடர்பு, மனைவி குழந்தைகள்லாம் பூர்வ புண்ணியம், பிராப்தம்னு பேர் அதுக்கு. மனைவி பிராப்தம், கணவன் பிராப்தம், உத்தியோகம் பிராப்தம், படிப்பு பிராப்தம், இதெல்லாம் பிராப்தம். இந்த பிராப்தத்தையே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம். சண்டை, கூசல், மனஸ்தாபம், வெறுப்பு, இதிலேருந்து வெளியில் வாங்க. மீனராசிக்கு ராகு மாறின உடனே சனி பகவான் வந்துடுறார். அவருடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு போகிறது. இதனால் ராகு பார்த்துருந்தார், அப்புறம் சனி பகவான் 2.5 வருஷம் பார்க்க போகிறார். குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சமாறார். குழந்தைகளோடு அன்பாக பேசுங்க. என்னப்பா சாப்பிட்டியா, எப்படி இருக்கேன், நல்ல வார்த்தை பேசுங்க. அப்போது வார்த்தை தடிக்கின்ற பொழுது பகை அதிகமாகும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காண்டிருக்கார். மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க, செவ்வாய் மாத்திரை மருந்து கரெக்டாக சாப்பிடுங்க, என்ன ஆகிடப்போகுது, ஒன்றும் ஆகாது. இப்போ வியாழக்கிழமை பிள்ளையாரையும் நவகிரகத்தை சுற்றி வாங்க. வியாழக்கிழமை பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போடுங்க. ஒரு உடல் உண்மான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. வியாழக்கிழமைக்கு ஒரு ஏழைக்கு, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்து தீர்ந்துது. சிம்பிளான பரிகாரம். இதை பண்ண அதை பண்ணலாம், இதை பண்ணுங்க போதும். ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தெருவுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் ஒரு கும்பிடு போட்டு நவகிரகம் சுற்றிட்டு விட்டிங்கன்னா வியாழக்கிழமை தீர்ந்து. டெய்லி பண்ணலாம், முடியாது, வியாழக்கிழமை பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு நாளாவது பண்ணுங்க. இது என்ன பெரிய கஷ்டம்? ஈஸியான பரிகாரம் தானே இது. பண்ணால் போதும். ஒரு ஏழைக்கு அன்னதானம், முடிஞ்சு போச்சு. இதை பண்ணுகின்ற பொழுது தான் கிரகங்கள் பாதிப்பிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். ஏதாவது பண்ணலைன்னா சரியாகாது. அப்போ பண்ணுகின்ற பொழுதுனா அது ரிலேட்டடாக பண்ணணும். ஜாதகத்திற்கான அனுகூல வழியில் பண்ணணும், கிரகத்துக்கான அனுகூல வழியில் அந்த நாளில் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் மேன்மடையாவார்கள். மீனராசி ராசியாதிபதி குரு இப்போ பாருங்கள் 2ல் இருக்கார், 3ஆம் இடத்துக்கு போகிறார், 4ஆம் இடத்துக்கு போயிட போகிறார். எவ்வளோ குயிக்காக பாருங்கள் இந்த வருஷத்துலேயே. 11-2 வரலும் 2ல் இருக்கார், 11-2லேருந்து 11-5 வரலும் 3ல் இருக்கார், 11-5லேருந்து 4ல் இருக்கார். இந்த 3 மாற்றம் ராசியாதிபதி குரு. இந்த குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வியாழக்கிழமை போய் ஒரு 9 பிரதர்ஷனம், மாதம் ஒரு நாள், இந்த 9 பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. குருவுக்கு பண்ணலாம், 9 பேருக்கு சேர்த்து பண்ணுங்களேன், நல்லது தானே. இந்த குரு பகவானை நாம் வணங்குகின்ற பொழுது நேரம் நின்று கைகூப்பி வணங்கிச்சு அவர் நம்மை காப்பாற்ற கடமைப்பட்டவராகி விடுவார்.
நான் மீனராசிக்கு மட்டும் சொல்ல, எல்லா ராசிக்காரருக்குமே அவங்க காப்பாற்ற கடமைப்பட்டுருவார். அவர் ஸ்பெஷல் வேறு, ஏன்னா அவங்களுக்கு அதிபதியினால் அதை மாதிரி ஒரு லாபத்தை கொடுக்குற. மாதத்தில் ஒரு நாள் ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு ஏழை கொடுங்க. 12 ராகும் ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு ஏழை பிச்சைக்காரருக்கு வாங்கி கொடுங்க. வாரம் கொடுக்கலாம், முடிஞ்சால் ஒரு நாளாவது மாதத்தில் ஒரு நாளாவது கொடுங்க. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று.